வணக்கம் குட்டீஸ். எல்லாரையும் குட்டீஸ் தமிழ் வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ் வகுப்புல 2ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் முதல் பாடமான விளையாட்டு உலகம் அப்படின்ற பாடத்திலிருந்து வரக்கூடிய பாடலை நம்ம இன்னைக்கு பாட போகிறோம். இப்போ போகலாமா? விளையாட்டு உலகம். இங்கே பாருங்க, பாடத்திலேயே நமக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க. விளையாட்டுன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நிறைய விளையாட்டுகள் நம்ம விளையாடுறோம், அப்படி தானே? அதில் ஒரு விளையாட்டான பட்டம். பட்டம் பறக்க விடுறோம் இல்லையா? அந்த பட்டம் பறக்க விடுறது பற்றிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். சரிங்களா? இப்போ நான் பாடலை பாடிக்கிட்டே வரேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. அதாவது இப்போ ஆடி மாதம் பார்த்தீங்களா, காற்று நல்லா வீசும். நம்ம காற்று அடிக்கிற திசையில் அழகான கலர் பேப்பர்கள் எல்லாம் கொண்டு நம்ம பட்டம் மாதிரி தயாரித்து வானத்தில் பறக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். காற்றடிக்கிற திசையை நோக்கி அந்த பட்டம் என்ன செய்யும்? பறந்து போகும். அப்படியே கீழே வரும், காற்று குறையும் போது மறுபடியும் மேலே போகும். பார்க்கறக்கே எப்படி இருக்கும் அந்த பட்டம் பறக்கிறது? அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அப்படிதானம்மா? நீங்கள் எல்லாரும் பட்டம் விட்டுருக்கீங்களா? பட்டம் செய்ய தெரியுமா எல்லாத்துக்கும்? அடுத்த லைன் பாருங்க. வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. அதாவது பட்டம் எங்க பறக்குதான்? வானத்துல பறக்குதான். அதனுடைய வால் பகுதி இருக்குது இல்லையா, அதை ஆட்டி 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 பறக்குதான். மேலே போகுதான், கீழே போகுதான், அங்கே இங்கேயும் ஆடி அசைந்து பார்க்கறக்கே அப்படியே அவ்வளோ ஒரு அழகா இருக்குதான் இந்த பட்டம் பறக்கிறது. சரிங்களா? அந்த சிறுவன் பாருங்க, ஒரு காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்து என்ன செய்யறான்? அதை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து பாருங்க, வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. சரிங்களா? வீசும் காற்றுல காற்று அடிக்கும்போது இந்த காற்றினோட திசையை பார்த்து என்ன செய்யுதான்? பறக்குதான். அதை பார்க்கறதுக்கே வித்தை காட்டுற மாதிரி இருக்குதான். ஓகேங்களா? அப்புறம் வட்டம் அடிக்கும் பறவைகள், வட்டம் அடிக்கும் இல்லையா வானத்தில், அந்த பறவையோட போட்டி போட்டு என்ன செய்யுதான்? இதுவும் சேர்ந்து ஆடுதான். சரியாம்மா? இப்போ இந்த பாடலை மறுபடியும் பாடலாமா? வண்ணப்பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது, வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்தும் அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. அடுத்து பாருங்க, இதுல வரக்கூடிய புதிய சொற்கள் நம்ம படிக்க போறோம். முதல் ஒன் பாருங்க, வ இன் ந இம் வண்ணம். வ டன்னகரம் இன், டன்னகரம் ந, இம் வண்ணம். அடுத்து ப இட் ட இம் பட்டம். ப இட் ட இம் பட்டம். அடுத்து பாருங்க, வி ழை கீழ் நோக்கிய ழை, யா இட்டு விளையாட்டு, உ ல க இம் உலகம். அடுத்தது வா ரன்னகரம் நீ, மேல் நோக்கிய இல், வானில். அடுத்து ஆறாவது, வா மேல் நோக்கிய இல், வால். அடுத்தது த மேல் நோக்கிய லை, தலை. அடுத்தது மேல் நோக்கிய ழு இம் மேலும். அடுத்தது கீ ழு மகர ழு இம் கீழும், மேலும் கீழும். அடுத்து ஒன்பதாவது, வ கீழ் நோக்கிய லை, இந்து து வளைந்து. அடுத்து பாருங்க, நே கீழ் நோக்கிய லி, இந்து நெளிந்து. அப்புறம் கா இற்று காற்று. அடுத்து 12வது, வி இத்தை வித்தை. மறுபடியும் சொல்லுங்க, வி இத்தை வித்தை. ப இடையினர் வல்லினர் வை பறவை. அடுத்தது பாருங்க, போ இட்டி போட்டி.
அடுத்தது இம் வட்டம். ஓகேவாம்மா? அடுத்தது வினாக்கள் பார்க்கலாமா? பட்டம் எங்கு பறக்கிறது? இது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டம் எங்கு பறக்கிறது? பட்டம் வானில் பறக்கிறது. பட்டம் எங்கு பறக்கிறது? பட்டம் வானில் பறக்கிறது. இரண்டாவது வினா, பட்டம் எவ்வாறு பறக்கிறது? பட்டம் எவ்வாறு பறந்துச்சு வானத்துல? பட்டம் வளைந்து நெளிந்து பறக்கிறது. சரிங்களா? பட்டம் வளைந்து நெளிந்து பறக்கிறது. அடுத்தது, பட்டம் எதனோடு போட்டி போட்டு பறக்கிறது? பட்டம் எதனோடு போட்டி போட்டு பறந்துச்சு வானத்துல? பட்டம் பறவைகளோடு போட்டி போட்டு பறக்கிறது. சரியாம்மா? இந்த 3 வினாக்களும் நீங்கள் படித்து பாருங்கள். புதிய சொற்கள் கொடுத்தோம் இல்லையா, அதையும் நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 முறை அந்த ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்தி படிங்க. ஓகேவாம்மா? ரொம்ப நன்றிம்மா. நம்மளுடைய வகுப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை. அப்போ தானே மேம் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும். சரிங்களா? வகுப்பு வாரியாக இனிமேல் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பாடங்கள் கொடுக்குறேன். இன்றைக்கி 2ஆம் வகுப்பு, நாளைக்கு 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பாடலை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய புதிய சொற்கள், வினாக்கள் நம்ம எப்படி வாசிக்கலாம், அடையாளப்படுத்தி வாசிக்கலாம், தங்குதடையின்றி எப்படி வாசிக்கலாம்னு இனிமேல் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கலாமா? நன்றி.